Classification of magnetic materials. There are three basic classification according to the response of magnetic field. They are diamagnetic material, paramagnetic material and ferromagnetic materials. First one, diamagnetic material. So normal material. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வாட்ரு வுட்டு இதெல்லாமே. ஸோ அதிகமான ரெஸ்பான்ஸ் கொடுக்காது. அதிகமான ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணவே பண்ணாது. அதிகமான ரெஸ்பான்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் தான் வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ அது காரணம் வந்து நார்மலாக ஒரு மெட்டீரியல் இருக்கிற ஆட்டம்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றி வரும்போது அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த ஆர்பிட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்கும். டைபோல்ஸ்னால, அதாவது ரெண்டு எலக்ட்ரான்ஸ் நடுவில் அது இருக்கும் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ இந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் மேனரில் இருக்கிறனால அந்த ரேண்டம் மேனர்னால அதோட நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து 0. பட் அது என்ன ஆகுனா ஸ்பின்னை அது தன்னைத்தானே சுற்றும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு சில மாற்றங்கள் வரும். இப்போ இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இன்டியூஸ்ட் டைபோல் மூமெண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்ட் டைபோல் மூமெண்ட் வந்து ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, நமக்கு கொடுத்த ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா நார்மலாக யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்த அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டு நான் யூனிஃபார்மில் இருக்கும்போது ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டுக்கு அதோட டைபோல் மூமெண்ட்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டுக்கு டைபோல் மூமெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் டயாமேக்னெட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆக்ஷன் சொல்கிறோம்னா இதுதான் டயாமேக்னெட்டிக் ஆக்ஷன். ஸோ அந்த எக்ஸிபிட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஓகே, காப்பர், வாட்டர், ஸோ லைட்டாக அதுக்கு கொஞ்சம் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதோட சசபிலிட்டி வந்து நெகட்டிவ். மேக்னெட்டிக் சசபிலிட்டி இஸ் நெகட்டிவ். தென் ரிலேட்டிவ் பர்மிட்டிவ் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் யூனிட்டி. ரிலேட்டிவ் பர்மிட்டிவ் இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் யூனிட்டி. The magnetic field lines are repelled or expelled by a diamagnetic material. ஸோ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும், அந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்லேருந்து ரிப்பல் தான் ஆகும். இல்லைனா அதுலேருந்து வெளியில் தான் வரும், தள்ளி விட்டுரும் அப்படின்னு வச்சுக்கலாம். when placed in a magnetic field. Susceptibility is nearly temperature independent. ஸோ டெம்பரேச்சருக்கும் சசபிலிட்டிக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அடுத்து பராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இதில் அதே மாதிரி தான் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற டைபோல் மூமெண்ட் வந்து ஆர்பிட்டர் டைபோல் மூமெண்ட், ஸ்பின் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஸோ தன்னைத்தானே சுற்றுது இல்லையா, அதுதான் ஸ்பின் அப்படின்னு சொல்லுவோம். அது இது ரெண்டு அடிஷன், இது ரெண்டும் சேர்ந்தது தான் அதோட டைபோல் மூமெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கேஸில் அது இல்லை. Due to the random orientation of the magnetic moment, the net magnetic moment of the material is 0. ஸோ இது ரேண்டமாக தான் இருக்கும். நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வைக்கும்போது எப்படின்னா டைபோல்ஸ் எல்லாமே ஃபீல்டுக்கு, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அலைன் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகும், இதனால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே சமயம் என்னென்னா இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் என்னாகும் அப்படின்னா அந்த டைபோல் மூமெண்ட்டை இன்டியூஸ் பண்ணிச்சு இல்லையா, டைபோல்ஸை இன்டியூஸ் பண்ணிச்சு இல்லையா, அதனால் மறுபடியும் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை எடுத்துட்டாலும் அதில் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். சரியா, ஃபஸ்ட் கேஸில் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எடுத்துட்டால் அது அப்படியே அவ்வளோதான், அது கொஞ்சம் அது எக்ஸிபிட் ஆகிருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் வந்திருக்கும், அது இல்லாமல் போயிடும், அப்படியே அது இல்லாமல் போயிடும். ஆனால் இந்த கேஸில் பராமேக்னெட்டிக் கேஸில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சமாக இருக்கும். அந்த பராமேக்னெட்டிக் கேஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து பராமேக்னெட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ஸோ மெட்டீரியல் விச் எக்ஸிபிட் வீக் மேக்னட்டிசம் இன் த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் ஃபீல்ட். ஸோ இது வந்து மேக்னட்டிசம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. Material which exhibit weak magnetism in the direction of the applied field is known as paramagnetic material. So the properties பார்த்தா magnetic susceptibility is positive and ஸ்மாலாக இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் இருக்கும். ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி, ஒன்றை விட அதிகமாக தான் இருக்கும் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. The magnetic field lines are attracted into the paramagnetic material when placed in the magnetic field. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது கண்டிப்பாக அது அட்ராக்ட் பண்ணிக்கும். சசபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். சசபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஸோ இதுதான் கியூரிஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். when temperature increased, thermal vibration will upset the alignment of the magnetic dipole moment. ஸோ இதில் என்ன, சசபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ சசபிலிட்டி, அதாவது நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்னென்னா அலைன்மெண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
சரியா, அது வந்து கம்மி பண்ணிடும். therefore the magnetic susceptibility decreases with increasing temperature. இப்போ என்ன ஆகும், magnetic susceptibility என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா, in many cases the susceptibility of the material is chi m is equal to chi m directly opposite to 1 by t, I mean proportional to 1 by t, chi m is equal to c. cங்கிறது வந்து Curie constant, டெம்பரேச்சர் T வந்து கெல்வினில் தான் எடுத்துக்கணும். ஸோ அது ரெண்டு கிடையில நம்ம கிராஃப் டெம்பரேச்சருக்கும் சசபிலிட்டி கிராஃப் வரைஞ்சோம்னா என்ன ஆகிட்டே இருக்கும், அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சசபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அடுத்து ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். இதில் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிட்டத்தட்ட பராமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த மேக்னடைசேஷன் ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேக்னடைஸ்டு ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அது வந்து மறுபடியும் அது இன்னொரு மேக்னெட்டாகவே மாறிடும். ஸோ அதை தான் நம்ம ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். So material which exhibits strong magnetism in the direction of applied field are called ferromagnetic material. Material which exhibits strong magnetism in the direction of applied field are called ferromagnetic materials. The properties of ferromagnetic materials are magnetic susceptibility is positive and large values. Relative permeability is large. The magnetic field lines are strongly attracted into the ferromagnetic material. The magnetic field lines are strongly attracted into the ferromagnetic material when placed in the magnetic field. Susceptibility is inversely proportional to the temperature. So it leads to Curie-Weiss law. So next Curie-Weiss law. As temperature increases, the ferromagnetism decreases due to the increased thermal agitation of the atomic dipoles. ஸோ இங்கே என்னது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஃபெரோமேக்னட்டிசம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். ஸோ நார்மலாகவே மேக்னெட்டை நம்ம என்ன ஹீட் பண்ண அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கம்மியாகும். ஸோ அதே தான். ஸோ இங்கே என்ன நடக்குது, டெம்பரேச்சர் ஆஃப் ஃபெரோமேக்னட்டிசம் டிக்ரீசஸ் டியூ டு த இன்க்ரீஸ் தெர்மல் அஜிடேஷன் ஆஃப் த அட்டாமிக் டைபோல்ஸ். at a particular temperature ferromagnetic material becomes a paramagnetic. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே நம்ம கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டே அப்படின்னா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறும். திஸ் டெம்பரேச்சர் இஸ் known as Curie temperature. So what is Curie temperature? Temperature in which paramagnetic material is converted into ferromagnetic material. So in the definition கேட்கலாம், what is Curie temperature? Temperature in which paramagnetic material into the ferromagnetic material into the paramagnetic material is called Curie temperature. The susceptibility of the material chi m is equal to C divided by T minus Tc. So அதோட ரிலேஷனுக்கான கிராஃப் அந்த டிசி வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இருக்காது, டிசிக்கு மேலே தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம். டயாமேக்னட்டிசம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆப்சன்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஜீரோ மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட்டே இருக்காது, அதனால தான் அந்த ஏரோ மார்க் போல். மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ப்ரெசன்ட். ஸோ ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. சரி, அலைன்ட் ஆப்போசிட் டு த ஃபீல்டு. ஸோ பாருங்கள், ஃபீல்டு வந்து ரெட் கலர் லைனில் இருக்குது. ஸோ ரெட் கலர் லைனில் இருக்கிற ஃபீல்டு எல்லாம் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. பட் அந்த ப்ளூ கலர் இருக்கிறது அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் இருக்கிற ரிலேஷன். ஸோ இது வந்து நம்ம என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆக மேக்னடைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். சசப்டபிலிட்டி நெகட்டிவ், நியர்லி டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். அதே மாதிரி ரிலேட்டிவ் பர்மிட்டி லெஸ் தென் யூனிட்டி. அதே பராமேக்னட்டிசம் பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து லைட்டாக இருக்கும், ஸ்பின்னால் அலைன் வித் ஃபீல்ட் வரும்போது அந்த ஃபீல்டோட டைரெக்ஷனில் அலைன் ஆயிரும். பட் பர்ஃபெக்டான அலைன்மெண்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது. மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் அண்ட் ஸ்மால், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர், கிரேட்டர் தென் யூனிட்டி. ஃபெரோமேக்னட்டிசம் நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும். மேக்னடைசிங் ஃபீல்டு ஆப்சன்ட்னாலும் ப்ரெசன்ட்னாலும் அதெல்லாம் வந்து ஃபீல்டோட டைரெக்ஷன்லேயே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். மேக்னடைசிங் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் த மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாமல்
அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ நீ மேக்னடைசிங் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். பாசிட்டிவ் அண்டு லார்ஜ், இன்வெர்ஸ்லி opposed to the temperature, Curie's law, Curie-Weiss law, very large. Thank you.